சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பல தலைமுறைகளாக பல்வேறு வகையான அரசு புறம்போக்கு நிலங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். நீர்நிலை புறம்போக்குகளில் வசிக்கக்கூடியவர்களை எல்லாம் நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் அவ்வப்போது அரசு வெளியேற்றுகிற நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தங்களுடைய வாழுகிற வீடுகளை இழந்து நிற்கதியாக மக்கள் நிறுத்தப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஆகவே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் எந்த வகையான புறம்போக்கிலே வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்க வேண்டும். அதை போலவே அரசாங்கத்தால் குடிசை மாற்று வாரியத்திற்கென்று எடுக்கப்பட்ட நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பல்வேறு இடங்களில் இன்னமும் கிரையப்பத்திரம் வழங்காத ஒரு நிலைமை என்பது பல ஆண்டு காலமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அடுக்குமாடி குடியிருப்புகள் பல இடங்களில் கட்டப்பட்டு அத்தகைய குடும்பங்களுக்கும் கிரையப்பத்திரம் என்பது வழங்கப்படாமல் அல்லது அவர்களுடைய வாரிசுகளுக்கு கிரையப்பத்திரம் வழங்கப்படாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீர்நிலை புறம்போக்குகள் என்று சொல்லி ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு ஆவணங்களில் நீர்நிலை என்றும் அதற்கு பிறகு அரசாங்கமே பல்வேறு நீர்நிலை புறம்போக்குகளை அரசாங்கமே அடுக்குமாடி குடியிருப்புகளுக்காகவும் அரசு அலுவலகங்களை அமைப்பதற்காகவும் பல்வேறு நினைவிடங்களை வைப்பதற்காகவும் அரசாங்கமே கையகப்படுத்தி வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது என்பது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது. சொல்லப்போனால் மக்களை விட மிக அதிகமாக அரசுதான் நீர்நிலைகளை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிற போதெல்லாம் புதிய பேருந்து நிலையங்கள், புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், புதிய மாவட்ட நீதிமன்றங்கள், புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள், இது போன்ற கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவெல்லாம் பெரிய ஏரிகளை அரசாங்கம் இதுபோல் பயன்படுத்துவது என்பது ஏராளமான உதாரணங்கள் என்பது தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அரசு தன்னுடைய தேவைக்காக இத்தகைய நிலங்களை எல்லாம் வகை மாற்றம் செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண ஏழை எளிய மக்கள் 10க்கு 10 8க்கு 10 என்று சிறிய வீடுகளை அமைத்து குடியிருக்கக்கூடிய மக்களை நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி வெளியேற்றுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. மாற்று இடமும் தரப்படாமல் அவர்களை வெளியேற்றுகிற நிகழ்வு என்பது தமிழ்நாட்டில் பரவலாக பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்விட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று வற்புறுத்தி வரக்கூடிய டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் குடியிருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்கக்கூடிய மனைப்பட்டா கோரும் இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த இயக்கத்தினுடைய நிறைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த பட்டா கோருகிற அனைத்து குடும்பங்களுக்கும் மனைப்பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துவதாக இருக்கிறோம். ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சி பகுதிகளில் பெல்ட் ஏரியா என்கிற பெயரில் ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டாவே வழங்கப்படாமல் இருக்கிறது. 1962ஆம் ஆண்டிலிருந்து இப்போது வரை அப்படி ஒரு நிலைமை என்பது இருந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பெல்ட் ஏரியாக்களில் பட்டா வழங்கலாம் என்கிற ஒரு அரசாணை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு அரசாணை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதன் விளைவாகத்தான் சென்னை நகரம் உட்பட பல்வேறு இடங்களில் நத்தம் புறம்போக்குகளில் குடியிருக்கிற மக்களுக்கு இப்போது பட்டா வழங்குகிற பணி என்பது துவங்கி இருக்கிறது. அந்த வகையில் அரசினுடைய நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த குடிமனை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும். சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இந்த மனைப்பட்டா கோரி லட்சக்கணக்கான மனுக்களை ஆண்டுதோறும் மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 1949ஆம் ஆண்டிலிருந்து இலவச மனைப்பட்டா வழங்குகிற அந்த பணி என்பது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாக மனைப்பட்டா வழங்கி வந்தாலும் இன்னமும் தீராத பிரச்சனையாக இருக்கிறது என்பதை அரசனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நிலமில்லாத மாநிலம் கிடையாது தமிழ்நாடு. ஏறத்தாழ 70 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அரசு தரிசு, தனியார் தரிசு என்று சொல்லி 70 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு 3 சென்ட் வீட்டு மனைக்காக வழங்குவது என்பது இயலாத காரியம் அல்ல. ஆகவே அதற்கு உரிய முறையில் அரசாணைகள் வெளியிடப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் அதிரடியாக பல உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பது என்கிற பெயரில்.
உண்மையிலே இப்போதும் நீர்நிலையாக இருக்கக்கூடியது கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வற்புறுத்தி வருகிறது. அதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆவணங்களில் நீர்நிலையாக இருக்கிறது, ஆனால் உண்மையில் அது நீர்நிலையாக இல்லாத இடங்களில் கூட பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவது என்பதெல்லாம் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சென்னையில எக்மோர் எடுத்துங்க, அது ஒரு ஏரி தான். லயோலா கல்லூரி ஏரி தான். நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் ஒரு ஏரி தான். இந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான சென்னைக்குள் இருந்த ஏரிகள் வேறு பணிகளுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்தே இத்தகைய நடைமுறை என்பது இருந்து வந்திருக்கிறது. ஆகவே இருக்கிற நீர்நிலைகளாவது முழுமையாக தூர்வாரப்பட்டு அதனுடைய கரைகள் பலப்படுத்தப்பட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. அதே நேரத்தில் ஆவணங்களில் நீர்நிலை என்று மட்டும் இருக்கக்கூடிய இருந்து அது எம்ஜிஆர் நகராக, கலைஞர் நகராக, அண்ணா நகராக, ராஜீவ்காந்தி நகராக, இப்படி பல்வேறு பெரும் தலைவர்களுடைய பெயரால் நகரங்கள் உருவாகி பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு கூட பட்டா வழங்காத நிலைமை என்பது இருக்கிறது. இந்த நீர்நிலை என்கிற காரணத்தை சொல்லி மின் இணைப்பு வழங்கப்படாத நிலைமை என்பது இருக்கிறது. மின்சாரம் இல்லாமல் இந்த காலத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா? மின்சாரம் என்பது தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான ஒன்று. உச்ச நீதிமன்றமே அது எந்த வகையான புறம்போக்காக இருந்தாலும் மின்சாரம் ஒரு அடிப்படை உரிமை என்கிற முறையில் அனைத்து குடும்பங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும். வேறு காரணங்களை சொல்லி மின் இணைப்பை வழங்க மறுக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் இந்த நீங்க பட்டாவில் இல்லை, புறம்போக்கில் இருக்கீங்க என்கிற காரணத்தை சொல்லி மின் இணைப்பு வழங்கப்படாத நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால பல பகுதிகளில் மக்கள் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் வாழக்கூடிய அவல நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் உட்பட தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இங்க அதிகமாக அதே மாதிரி நகரத்தை அழகுபடுத்துகிறேன் என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அரசாங்கத்தாலேயே சென்னைக்கு வெளியே கொண்டு போகப்பட்டு மறு செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கண்ணகி நகர் எடுத்தீங்கன்னா ஏறத்தாழ 25,000 குடும்பங்கள் அங்க இருக்காங்க. 10க்கு 12 100லேருந்து 120 அடி சதுர அடி உள்ள வீடுகளைத்தான் இந்த குடும்பங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. அதுல வேலை 2 குடும்பத்துக்கு சேர்ந்து ஒரே கழிப்பறை என்பது இருக்கிறது. இதெல்லாம் என்ன, யாரு, எந்த அதிகாரி யோசனை சொல்றாங்க? இதெல்லாம் எப்படி குடும்பங்கள் வாழ முடியும்? ஆகவே அந்த ஒரு குடும்பம் சொன்னா குடும்பம் வாழ்வதற்கு தகுதியான அதுக்குரிய போதுமான பரப்பளவு உள்ள குடும்ப வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு அரசு முன் வர வேண்டும். அதற்கு பதிலாக ஏதோ ஒன்றை கொடுத்தால் போதும் என்கிற ஒரு மனப்பான்மையின் அடிப்படையில் தான் கண்ணகி நகர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதாக கருத வேண்டியிருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு குடும்பங்கள் வாழவே முடியாது. அவற்றையெல்லாம் மாற்றி புதிய வீடுகளை கட்டித்தருவதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அதிலேயே திரும்ப கட்டுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனால அந்த குடும்பங்களுக்கு போதுமான இடவசதியுடன் கூடிய குடும்பம் இருந்தால், ஒரு வீடுன்னு இருந்தால் அதில் கழிப்பறை இருக்கணும், குளியல் அறை இருக்கணும், படுக்கை அறை என்பது இருக்கணும், சமையலுக்குன்னு ஒரு இடம் என்பது இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் அது வீடு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன ஹாலுக்குள்ள எல்லாமே உள்ளடக்கியதாக அந்த வீடுகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக ஊடக நண்பர்களுக்கு தெரியும், போய் பார்த்துருப்பீங்க. அது இப்போ கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் அந்த தங்கப்பதக்கம் பெற்றதற்கு பிறகு உலகத்தினுடைய கவனத்தை கண்ணகி நகர் ஈர்த்திருக்கிறது. அந்த வகையில் பலருமே அதை பார்த்துருப்பீங்க. ஒரு கொஞ்சம் கூட ஏற்கத்தக்க ஒரு குடியிருப்பு வசதியாக அது இல்லை. ஆகவே அது மாற்றப்பட வேண்டும் என்பது உட்பட இந்த மாதிரி பெருஞ்சேரி பல பகுதிகளுக்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் அரசால் சென்னை நகரிலிருந்து அப்புறப்படுத்திட்டு மக்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இடவசதி அதிகப்படுத்துவது, வீட்டினுடைய அளவை போதுமான அளவுக்காக மாற்றி அமைப்பது உட்பட தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வற்புறுத்தி தான் வரக்கூடிய. அதே மாதிரி கோயில், தேவாலயங்கள், வக்ஃபோர்டுக்கு சொந்தமான இடங்களில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பல தலைமுறைகளாக இருக்கிறார்கள். இதுல இந்து அறநிலையத்துறை கூடுதலாக வரி விதிப்பது, வரி கட்டலைன்னா அபராதம் போடுறது, பல லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு கட்டலைன்னா வெளியேற்றுறது. இத்தனைக்கு சொல்லப்போனால் இடம் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம். அதில் இருக்கிற கட்டுமானங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் பல லட்சம் ரூபாய் பணம் செலவழித்து கடையை கட்டுறதோ வீடு கட்டுறதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கட்டிடத்திற்கு சதுரடி கணக்கில் வாடகை போடுவதெல்லாம் ரொம்ப அநியாயம். வேற யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தரை வாடகை என்றால் தரை வாடகை வசூலிக்க வேண்டுமே தவிர நாம் போட்டு கட்டின வீட்டுக்கு அவங்க வரி வசூலிக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு?
இரண்டாவது, அந்த இடங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு கரைய தொகையை தீர்மானித்து தவணை முறையில் பெற்றுக்கொண்டு சொந்தமாக்க வேண்டும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாக வற்புறுத்தி வருகிறோம். இது ஆனால் அரசாங்கம் துணிந்து இதிலே முடிவெடுக்க வேண்டும். இது ஏதோ மதவாதிகள் அரசுக்கு எதிராக இந்த பிரச்சனையை பயன்படுத்துவார்கள் என்கிற ஒரு கருத்தாக்கம் ஆட்சியாளர்களுக்கு இருக்க நீண்ட காலமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக நாங்கள் ஒன்றும் இலவசமாக கோயில் இடத்தையோ தேவாலயத்துக்கு சொந்தமான இடத்தையோ வக்ஃபோர்டுக்கு சொந்தமான இடத்தையோ இலவசமாக கொடுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைக்கவில்லை. அந்த கோயில் காரியங்கள், தேவாலயத்தினுடைய அந்த திருப்பலிகள் எல்லாமே சிறப்பாக நடைபெற வேண்டும். அதனுடைய அன்றாட பணிகளில் எந்த விதமான தொய்வு ஏற்படக்கூடாது. அதற்கு கரைய தொகையை தீர்மானித்து பணத்தை வசூலித்து வங்கியில் டெபாசிட் செய்து அந்த கோயில் காரியங்கள் நடைபெறக்கூடிய வகையில் செய்யலாம். அதற்காக மக்களை வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கை என்பது கடுமையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு முழுவதும் கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களை வெளியேற்றுகிற ஒரு போக்கு என்பது இருக்கிறது. அது முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். அதை சொந்தமாக்குவதற்குரிய சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏற்கனவே அரசாணை எண் 318 போடப்பட்டு குடியிருப்பவர்களுக்கு மட்டும் சொந்தமாக்குவது என்கிற முறையில் அரசாணை 318 என்பது வெளியிடப்பட்டது. ஆனால் இந்துத்துவாவை சார்ந்த ஒரு நபர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு நாங்கள் கேட்கறது கோயில் இடத்துல இந்துக்கள் தான் இருப்பாங்க, வேற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த பக்தர்களுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், அந்த மதத்தை சாராத வேற யாருக்கும் அந்த இடத்தை கொடுங்கன்னு கூட கேட்கல. ஆனால் இந்துத்துவா அமைப்பை சார்ந்த ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மக்களுக்கு சாதகமான அந்த அரசாணையை செயல்படுத்த விடாமல் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே சில நல்ல காரியங்களை அரசாங்கம் செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் இந்த மதவெறி கும்பல் அல்லது மதத்தின் பெயரால் மக்களுக்கு நல்லது நடக்காமல் செய்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துவது என்கிற அணுகுமுறையை இந்த இந்துத்துவா சக்திகள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்களுக்கு அவர்கள் வாழுகிற இடத்தை சொந்தமாக்குவது என்கிற ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று வற்புறுத்தித்தான் டிசம்பர் 16 அந்த மாபெரும் இயக்கம் என்பது நடைபெற இருக்கிறது. லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடும்பத்தோடு அந்த இயக்கத்திலே கலந்து கொள்வார்கள். முதலமைச்சரிடம் இந்த வாழ்விட உரிமை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நேரடியாக சந்தித்து நாங்கள் வலியுறுத்தி நிறைவேற்றுவதற்கு உரிய அரசாணைகளை வெளியிடுவதற்கு முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சில அடிப்படையான கோரிக்கைகளை இதோட சேர்த்து வைக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட், கனிம வள கொள்ளை, அதுலயும் தலையிடுறோம். கனிம வளங்கள் தோண்ட தீர்ந்து விடக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதை ஏற்றுமதி செய்வதோ அல்லது தனியாருக்கு குத்தகை விடுவதோ கூட கொள்கை அளவுல சரியில்லை. அரசாங்கமே தான் அந்த மொத்த விஷயத்தை ஏற்று நடத்தணும். அப்பதான் தனியார் இந்த மாதிரி கொள்ளையடிக்க முடியாதுங்கிற கோரிக்கையை சேர்த்து வைக்கிறோம். டிசம்பர் 16 நடக்கக்கூடிய போராட்டத்துல கூட 2 முக்கியமான அம்சங்களை நாங்க முன்வைக்கிறோம். ஒண்ணு, சென்னை பெருநகரம் உழைப்பாளி மக்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற முறையில ஒரு வர்க்க அரசியலை முன்னிறுத்தி நாங்க இந்த போராட்டத்தை நடத்துறோம். சென்னை மாநகரமாக பெருநகரமாக உருவெடுத்து இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னா நிச்சயமா உழைப்பாளி மக்களுடைய பங்கு தான் அதுல பிரதானமானது. எனவே வளர்ச்சிக்கு பங்களித்த அவர்களுக்கு குடியிருப்புங்கிற உரிய பங்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் விஷயத்த நாங்க முன்வைக்கிறோம். 2வது, அடிப்படையில அர்பனைசேஷன், நகரமயமாக்கல் என்பது உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில வசதி படைத்தவர்களுக்கு சாதகமாக தான் ஒட்டுமொத்தமா நடக்குது. அதை உழைப்பாளி மக்களுக்கு சாதகமாக அந்த அர்பனைசேஷனை, நகரமயமாக்கலை மடைமாற்றம் செய்யுங்கள், திசை திருப்புங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்துதான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்துறோம்.